Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல wall hanging தான் பார்க்க போறோம். ரொம்ப அழகான wall hanging, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. நான் இப்போ அதை எப்படி பண்றதுன்னு சொல்லி தரேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து பேப்பர் எடுத்துர்க்கேன். ஸ்கொயர் ஷேப் பேப்பர் தான். அதை நான் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ளவருக்கு எப்படி ஃபோல்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ஃபோல்ட் பண்ணிட்டு வந்து சேம் அதே மாதிரி வந்து ஒரே ஒரு பெட்டல் மட்டும் தான் நான் வரைஞ்சி எடுத்துக்கிட போகிறேன். நான் பெண்ணை வச்சு வரைஞ்சிருக்கேன். உங்கள் நீங்கள் பென்சில் வச்சுமே வரையலாம். அண்ட் நான் அதை வந்து அதே மாதிரி அதே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறம் என்னோடய பெட்டல் வந்து நான் வந்து சிங்கிள் ஃப்ளவருக்குள்ள பெட்டல் தான் எடுத்திருக்கேன். அதாவது பெட்டல் வந்து ஒத்த பெட்டலாக இருக்கும் இல்லையா, அந்த ஒத்த இது பூ அப்படி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இல்லை எனக்கு வந்து வேறு மாதிரி வேணும்னா நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வந்து அதை ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பட் வந்து இப்படி கொஞ்சம் ஷேப் வேணும். ஊடையில் பார்த்தீங்களா கொஞ்சம் கேப் இருக்குது ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கு நடுவில், அதே மாதிரி கொஞ்சம் கேப் வேணும். அப்புறம் வந்து கொஞ்சம் கத்தி வச்சு இதை லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க, ஏன்னா அது வந்து கொஞ்சம் பூ மாதிரி ஷேப் கிடைக்கும். அப்புறம் நான் வந்து ஊடையில் விரல் வச்சுட்டு சைடில் உள்ளதெல்லாம் அப்படியே ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் நிறைய செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அதை ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு கம் வச்சு ஒட்டிக்கிட்டேன். அப்புறம் ஒரு ப்ளூ கலர் பேப்பர் எடுத்து அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி அப்புறம் அதுலேயும் வந்து கீழே கொஞ்சம் அதாவது லைட்டாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்ததை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ அதை வந்து ரவுண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ரவுண்ட் வந்து நம்ம இப்போ ஊடையில் வைக்க போகிறோம். பூக்கு நடுவில் இருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதனால நான் வந்து அதை நல்லாவே ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரோல் பண்ணது மட்டும் இல்லாமல் நான் வந்து அதை ஊடையில் வைக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி ஊடையில் வச்சுருப்பேன். ஏன்னா அது நல்லா சர்க்கிளாக தெரியணும். ஆல்ரெடி நான் நிறைய பூ செஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் பாருங்கள், 4 பெரிய பூ இருக்கும், அப்புறம் 3 சின்ன பூ இருக்கும், 4 ப்ளூ இருக்கும். அப்புறம் நான் வந்து ஆல்ரெடி அட்டையில் 3 மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதையும் நான் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பேப்பரை வந்து நான் லைட்டாக கிழிச்சிக்கிட்டேன். உங்கள் விருப்பம் பெருசுனாலும் கிழிச்சிக்கலாம். அப்புறம் நான் ப்ளூ கலர் பேப்பர் எடுத்துருக்கேன். அதை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நீங்களே கிழிச்சிக்கோங்க. நான் வந்து 6 × 30 சென்டிமீட்டர்னு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதுலேயுமே அதே மாதிரி தான். பட் இது நல்லா பெருசாக நம்ம கட் பண்ணி எனக்கு கீழே நம்ம இதை தொங்க விட போகிறோம். நான் நல்லா பாருங்கள் எவ்வளோ பெருசாக நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதையுமே வந்து நான் அந்த ப்ளூ கலர் நம்ம பூக்கு நடுவில் வைக்க சொல்ல ரோல் பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் நான் இதையுமே ரோல் பண்ண போகிறேன். ரெண்டுலேயுமே அதே மாதிரி ரோல் பண்ண போகிறேன். ஆனால் இதுக்கு நடுவில் வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பர் வச்சு நான் ரோல் பண்ணேன் ஃபஸ்ட்டு. பட் ஒயிட் கலர் பேப்பர் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால அது ஒயம்பு கிழியுது. ஸோ நான் ஒயிட் கலர் பேப்பரை வெளியில் எடுத்துகிட்டு வெறும் இதை ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒயிட் கலர் பேப்பரை நான் அதில் ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நான் ஒன்று உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ளூ கலர் பேப்பரை சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அதையுமே கீழே லைட்டாக ஒட்டிக்கிட்டேன். ஒரு 3 பில்ஸ் நான் ஒட்டிக்கிட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வேறு கூட ஏதாவது ஒட்டிக்கலாம், வேறு கலர்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஆல்ரெடி என்னோடய மூணில் வந்து ஒயிட் கலர் பேப்பரை ரோல் பண்ணி நல்லாவே லைனாக நான் ஒட்டி வச்சுருந்தேன். ஸோ இப்போ நான் வந்து டேரக்டில் ஃபஸ்ட்டு லீஃப் ஒட்ட போகிறேன். ஏன் லீஃப் நான் ஃபஸ்ட்டு ஒட்டுறேன், இன்னைக்கு பூக்கு வந்து சைடில் லீஃப் தெரியணும். நம்ம வந்து பூ ஒட்டினதுக்கப்புறம் லீஃப் சம்டைம் ஒட்டுறோம் இல்லையா, ஸோ அப்போ வந்து பூக்கு நடுவில் லீஃப் வந்து நிற்காது. அதாவது லீஃப் நம்ம ஒட்டுவோம், அப்புறம் அது கீழே விழுது. சம்டைம் வந்து நம்ம ஒட்டுறது வந்து சரியாக ஸ்டிக் ஆகாமல் இருந்துருது. ஸோ அது நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு திரும்ப ஒட்டுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள். அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு லீஃப் ஒட்டிக்கிட்டேன். எல்லா லீஃபும் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ளவர்ஸ் ஒட்டினேன். நல்லா பாருங்கள், என்னோடய ஃப்ளவர் ஃபஸ்ட்டு சின்னதுலேருந்து நான் ஆரம்பிக்கேன். டைரெக்டாக பெருசு வைக்காதீங்க, ஃபஸ்ட்டு சின்னதாக வைங்க. நான் ஊடையில் ஒரு ப்ளூ பெருசு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதை எடுத்து நான் சின்னதாக வச்சுருக்கேன். இதே மாதிரி வந்து நான் கீழேயுமே நான் பண்ணேன், சேம் சின்னது பெருசுண்டு. ஏன்னா ஊடையில் நம்ம பெரிய பூ வைக்க சொல்ல வந்து நமக்கு கேப் வேணும். அதனால நான் வந்து ஃபஸ்ட்டு லீஃப் ஒட்டி ஃபஸ்ட்டு கீழேயும் மேலேயும் அந்த சின்ன பூவெல்லாம் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். அது ஒட்டினதுக்கு அப்புறம் வந்து நான் இப்போ பெரிய பூ ஒட்டுறேன். பெரிய பூ ஒட்ட சொல்ல வந்து என்னோடய லீஃப் வந்து ரொம்பவே நடுவில் இல்லாமல் கொஞ்சம் சைடில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு லீஃபும் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதுவும் தெரியணுங்கிறதுனால வந்து நான் அதை கிழிச்சிட்டு மேலே ஒட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது நான் வச்சேன். பாருங்கள், நான் ஒட்டுறதுல வந்து கொஞ்சம் கூட அந்த அதாவது நான் கட் பண்ணியிருந்தேன் இல்லையா கார்ட்போர்ட், அந்த கார்ட்போர்ட் லைட்டாக கூட தெரியல. பாருங்கள், நான் அப்படி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் இப்போ அந்த கார்ட்போர்டு பின்னாடி வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணோம் இல்லையா கீழ் தொங்க போடுறதுக்குண்டு ஹேங்கிங்கில், ஸோ அதையுமே நான் அதில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிடுறேன். ஆனால் நான் வந்து 2 கட்டையாகவும் 2 லாங்காகவும் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதாவது நீங்கள் லைன் பை லைனாக ஸ்டிக் பண்ணுங்கள். ஒன்று சின்னதாக, அதோட கொஞ்சம் பெருசு, அதோட கொஞ்சம் பெருசு, அதோட கொஞ்சம் பெருசுண்டு.
பாருங்கள் ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே